நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டது. கொடூரமான செயல், ஈவு இரக்கமற்ற மிருகத்தனமான பல உயிர்களை பறித்த சம்பவம் இன்றைக்கு அனைத்து இந்தியாவில் வாழ்கின்ற மக்களிடத்திலும் அது ஒரு வேதனையான சம்பவம், அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கின்றது. அதற்கு இந்திய அரசு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல் தீவிரவாத செயல் இறங்கப்படுகின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது. தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக இந்த பணியை துவக்கின்றார்கள், வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம். நம்முடைய இராணுவத்திற்கும் முப்படைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக மிக திறமையாக துல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றிகின்ற நம்முடைய முப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ராஜேந்திர பாளையத்தில் நீங்க உத்தரவிட்டா பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறது, இங்கிருந்து 1000 இளைஞர்களை கூட்டு போறது தயாரா இருக்காங்க. இது ஒரு நாட்டுப்பற்று தானே, ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்டுப்பற்று. அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு. நீங்க ஏதாவது கேள்வி கேட்டிருப்பீங்க, அதுக்கு பதில் சொல்லியிருப்பாரு. அது என்ன கேள்வி கேட்டான்னு தெரியல, பதிலத்தான் நீங்க சொல்றீங்க. என்ன ஸ்டாலின் மாடல்ல நீங்க பேசுறீங்க? சட்டமன்றத்துல கேள்வி கேட்கறது விட்டுறாங்க, பதில் தான் வருது. ஆக என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கு உண்டான பதில் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் நிர்வாகிகள் நாட்டை நேசிக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். விஷயம் எல்லாம் கண்ணியமிக்கதாக அரசுக்கு ஒத்துழைப்பு இருப்பதாக அளிப்பதாக இருக்க வேண்டும் என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிறேன். ஆனா பாகிஸ்தானை பொறுத்தவரை நான் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களாக என்னுடைய உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன். இன்னைக்கு பாகிஸ்தான் அதனுடைய நாடு அதனுடைய கண்ட்ரோல்ல இல்ல. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஒரு நாட்டுக்கு ஒரு ஆர்மி வேணும், இந்தியாஸ் காட் அன் ஆர்மி. ஏன்னா பாரதத்துக்கு ஆர்மி வேணும், ஆனா பாகிஸ்தானுக்கு ஆர்மிக்கு ஒரு நாடு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆர்மி இல்ல, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆர்மிக்கு ஒரு நாடு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆர்மி தான் அந்த சிவிலியன் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றாங்க. சிவிலியன் கவர்மெண்ட் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நாம ஆர்மியை கண்ட்ரோல் பண்றோம். ஆர்மி சிவிலியன் கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்கறாங்க. அதனால நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பாகிஸ்தான் இன்னைக்கு அந்த அரசனுடைய கட்டுப்பாட்டுல பாகிஸ்தான் இல்ல, பலுச்சிஸ்தான் அவங்க கட்டுப்பாட்டுல இல்ல, பாக் ஆக்கிபைடு காஷ்மீர் என்ன பிடிச்சு வச்சிருக்காங்களோ அவங்க கட்டுப்பாட்டுல இல்ல. பாகிஸ்தான் நேத்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF $1 பில்லியன் கடன் வாங்கி தான் வண்டியே ஓட்டுறாங்க. நேத்து IMF $1 பில்லியன் கடன் கொடுக்கலன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிரிட்ல பவர் ஜெனரேட் பண்ற கூட காசு இருக்காது. அதனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு பெரிய நாடே கிடையாதுங்க, ஒரு சின்ன நாடு. இந்தியாவுடைய பொருளாதார திறன்ல 12ல ஒரு மடங்கு ஒரு பங்கு இருக்கக்கூடிய நாடு. ஆனால் பாகிஸ்தான் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவோட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க, அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க, அவங்க சிவிலியனை கொள்றாங்க, அவங்க மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது உங்களை போன்ற சாதாரண மனிதர்கள். ஏன்னா நம்ம அவ்வளவு பலமா இருக்கும், நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தானை ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம். ஆனாலும் மோடி அவர்கள் அறத்தின் அடிப்படையில் இந்த போர் இருக்கு. நம்ம பாகிஸ்தானை எந்தையுமே போய் தாக்கலையே, நம்ம மிசைல் விட்டு பாகிஸ்தானுடைய மிலிட்டரி இன்ஃப்ரா எதுவுமே அடிக்கல. அவங்க ட்ரோன் அடிக்கிறதுனால நமக்கு வேற வழி இல்ல, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேக் ஆஃப் பண்ணிருக்கோம். லாகூர்ல இருக்கக்கூடிய சைனா கொடுத்திருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம எதுக்கு அடிச்சோம்? அவங்க ட்ரோனை நம்ம பார்டருக்குள்ள அனுப்புறதுனால அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம எடுத்தோம், நாம அடிக்கல. அதனால இப்பொழுதும் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு. இதை அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க, இதை மிலிட்டரி கன்ஃபரன்டேஷனா கொண்டு போறாங்கன்னா என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா ஒண்ணும் தப்பில்லைங்கண்ணா. நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாற்று கட்சியை சார்ந்த நண்பர்களா இருக்கட்டும், உதாரணத்துக்கு சசி தரூர் இன்னைக்கு திருவனந்தபுரத்தினுடைய காங்கிரஸ் MP எவ்வளவு அற்புதமா பேசுறாங்க. இன்டர்நேஷனல் மீடியா எல்லாம் பாருங்க, ஸ்கை நியூஸ்ல, BBCல மிக அற்புதமாக இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன நாம செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படிங்கறத ஒரு காங்கிரஸ் கட்சியை தான் சசி தரூர் அவங்க பார்லிமெண்ட்ல இன்னைக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனா இருக்கிறாங்க. இருந்தும் இன்னைக்கு கட்சியெல்லாம் தாண்டி சசி தரூர் நிற்கிறாங்க. அது நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சில முதலமைச்சர்களாக இருக்கட்டும், மாற்று கட்சி நண்பர்கள் ஓவாசி எடுத்துக்கலாம். நமக்கும் அவர்களுக்கும் MIM கட்சியினுடைய தலைவர் எத்தனையோ மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பாகிஸ்தானை எதிர்க்கக்கூடிய விதத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எல்லா கட்சியும் ஒன்னா இருக்கிறாங்க, திமுக உட்பட. அதனால் தமிழகத்துல முதலமைச்சர் அவர்கள் ஒரு பேரணி எடுக்கிறேன், முன்னாள் ராணுவ வீரர்களை கூட அழைச்சிட்டு போறேன்,
நான் இதை செய்ய போறேன் அப்படின்னா அது வரவேற்கிறது தான், தவறு கிடையாதுங்கண்ணா. அதே நேரத்துல முதலமைச்சர் அவர்களும் இந்திய அரசுக்கு இந்த நேரத்துல முழுமையாக தன்னுடைய கோஆபரேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் என்னை போன்ற மனிதர்களுடைய ஒரு வேண்டுகோள், ஒரு எதிர்பார்ப்பு. இனிமே மறுபடியும் இந்த மாதிரி முயற்சிகளை அவங்க எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு முன்னுதாரணமா அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு கண்டிப்பா எங்க இயக்கம் மறுமலர்ச்சி திமுகவும் சரி, நானும் நாடாளுமன்றத்தில் 100% ஆதரவு இருக்குதுல. தீவிரவாதிகள் இருக்க அமைப்புல டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம தாக்கி இருக்கோம். அதே மாதிரி இன்னும் தாக்கலாம், தாக்குறது தவறே கிடையாது. ஆனால் ஒரு நாட்டோட ஒரு முழு ஃபுல் ஃபிளெஜ்ட் வார்ங்கிற போது தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, இங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் கிட்ட ரெண்டு வருஷம் போர் நடந்துட்டு இருக்கு. 2 நாடுகள் அழிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ரஷ்யா எவ்வளவு பெரிய வல்லரசு நாடு, உக்ரைன் அதுல 10 ஒரு 1% கூட கிடையாது. பொருளாதார பலத்திலையும் சரி, ஆள் பலத்திலையும் சரி, ஆயுத பலத்திலையும் சரி, உக்ரைன் இன்னைக்கு ரஷ்யா ஒரு 10 1% கூட இருக்காது. இன்னைக்கு அந்த நாடு உக்ரைனால ரஷ்யா எவ்வளவு இழந்திருக்கு, ரஷ்யானால எவ்வளவு உக்ரைன் இழந்திருக்கு, எத்தனை உயிர்கள், எத்தனை பேருடைய தகப்பன்கள் இறந்திருக்காங்க, எத்தனை பெண்களுடைய அவங்க கணவன்மார்கள் இறந்திருக்கிறாங்க, குடும்பங்கள் சிதறிச்சு. இன்னைக்கு அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில 2 நாடுகள் இருக்கு. இப்போ நம்ம பாகிஸ்தானோட அங்க இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் அதுக்கு காரணமானது நம்ம உதாரணம் பாத்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. நம்ம தண்ணியை நிப்பாட்டுறோம், வரவேற்கத்தக்கது. தண்ணியை நிப்பாட்டுவோம், அப்படின்னாச்சும் நீ வரிக்கு இனிமே இந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணாத. அதெல்லாம் நம்ம 100%. அங்க இருக்கிற டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அட்டாக் பண்றோமா, தாராளமா உங்களுடைய ஃபைட்டர் பேர் வச்சு அட்டாக் பண்ணுங்க, தவறே கிடையாது. ஆனால் முழு ஃபுல் ஃபிளெஜ் வார் அதுதான் வேணும்னு சொல்றாங்க சில பேர், சில இயக்கங்கள், சில பேர், சில தலைவர்கள் நம்ம முழுக்குமே அந்த நாட்டோட போர் புரியணும், அதுதான் இறுதி தீர்வுன்னு சொல்லிட்டு தவிர இவன் போய் சண்டை போடுறது கிடையாது. இங்க பேசுற அரசியல்வாதி யாரு போய் சண்டை போட, அங்க போய் சண்டை போடுற இந்திய ஜவான் யாருன்னா மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், கிராமத்துல இருக்கிற நபர்கள் தான், வேலை இல்லாம செய்யாம அவன் கிராமத்துல அவன் தான் போய் துப்பாக்கின்னு சண்டை போட போறான். அவன் செத்தா மேக்சிமம் என்ன பண்ண போறீங்க, பாடி வருவோம், மாலை போடுவீங்க, 4 அரசியல் மாலை வைப்பீங்க, முடிஞ்ச ஒரு எந்திரியும் நம்ம பெருசா செய்ய போறது கிடையாது. அந்த குடும்பங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க, எத்தனை குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகள் இழக்க போறாங்க, கணவன்மார்கள் இழக்க போறாங்க போர் நடந்ததுன்னா. நீங்க அந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க. நீங்க இப்ப இந்த 26 பேர் மரணிக்கிறாங்க, அதுக்குண்டான நமக்கு நீதி வேணும். அங்க இருக்க டெரரிஸ்ட் கேம்ப் அட்டாக் பண்ணுங்க, இண்டஸ் வாட்டர் தண்ணி கொடுக்காதீங்க. அப்பதான் பாகிஸ்தான்கார ஒரு பேச்சுவார்த்தைக்கு இனிமே நாங்க முழு இதுல ஈடுபட பாடுறோம், அதை பண்ண வைங்க நீங்க. ஆனா போர்தான் இறுதி தீர்வு, நம்ம சண்டைக்கு போகணும்னு சொல்லிட்டு சும்மா பேசி செஞ்சு ஒரு அரசியல் ஆக்கி, இவன் பேசுற அரசியல்வாதி எவ்வளவு துப்பாக்கி விட்டு போவானா, போக மாட்டாங்க, பேசுவோம், வாய்ச்சவனால விட போறாங்க. அதனால அதுக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆட்சி முழு ஃபுல் ஃபிளெஜ்ட் வார் இருக்கக்கூடாது, அது இறுதி கடைசிதான் இருக்கும். யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது, அதை நாம் அறிவோம். அதுவும் நின்றபாடு இல்லை. உலகமெங்கும் உள்ள ஜனநாயக சக்திகள் எல்லாம் இந்த போர் தேவையற்றது, அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், குழந்தைகள் உட்பட ஏராளமானவர்கள் இந்த போர் தாக்குதலில், இந்த யுத்தத்தில், இந்த போரில் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கவலையை பதிவு செய்து வருகிறார்கள். ஆனாலும் அது நீடிக்கிறது. இந்த சூழலில் இந்திய அரசும் ஒரு யுத்தத்தை நடத்தும் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது என்பது வேதனைக்குரியது. ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில், குங்கும நடவடிக்கை என்கிற பெயரில் பயங்கரவாத சக்திகளுக்கு எதிரான தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போராக மாறிவிடுமோ என்கிற கவலை நமக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது, அமைதியின் மீது நம்பிக்கையுள்ள அனைவருக்கும் எழுந்துள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த ராணுவ நடவடிக்கையை வரவேற்கிறோம் என்கிற அதே வேளையில் இரு நாடுகளுக்கு இடையிலான யுத்தமாக அது மாறிவிடக் கூடாது என்கிற கவலையையும் நாம் பதிவு செய்கிறோம். ஒருவேளை இது தொடர்ந்தால், நீடித்தால், பேரணியை நடத்துவது கேள்விக்குறியாகும் என்பதையும் உங்களுக்கு